வணக்கம் தீபிகா. சென்னை தரமணியில் காவலர் விடுதி கட்டுமான பணியில் லிப்ட் டிராலி அருந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. 5வது மாடியில் இருந்து பொருட்களை ஏற்றிச் சென்ற டிராலி அருந்து விழுந்ததில் கீழே குளித்துக் கொண்டிருந்த அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் மீது விழுந்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு, மற்றவர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் பெற்று வருகிறார். அதாவது சென்னை தரமணி கந்தஞ்சாவடி இணைப்பு சாலையில் காவலர்கள் தங்கும் விடுதி கட்டப்பட்டு வருகிறது. 6 அடுக்குகள் கொண்ட இந்த கட்டிடத்தில் 6வது தளத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகளுக்காக தரைத்தளத்தில் இருந்து சிமெண்ட், ஜில்லி, மணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை லிப்ட் அமைக்கப்பட்டு டிராலி மூலம் மேலே கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை கட்டுமான பொருட்களை ஏற்றிச் செல்லும் லிப்ட் டிராலி 5வது மாடியில் இருந்து ரோப் அறந்து கீழே விழுந்ததில் அருகில் குளித்துக் கொண்டிருந்த 2 அசாம் மாநில இளைஞர்கள் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. இதை பார்த்தவுடன் பணிபுரிந்த வந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சம்பவ இடத்திற்கு வரவைத்து விபத்துக்குள்ளான இருவரையும் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து வைத்தனர். மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த அஸ்ரபுல்லா அலாம், அதாவது 31 வயதுடைய ஒருவர் இறந்து விட்டதாகவும் 41 வயதுடைய இஸ்ராயில் என்பவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தரமணி காவல் ஆய்வாளர் முருகேசன் தலைமையிலான போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் கடந்த 5 வருடங்களாக அஸ்புல்லா அலாம் சென்னையில் வசித்து வருவதாகவும் அவரது ஊரை சேர்ந்த மன்னர் இஸ்லாம் என்பவர் அழைத்ததின் பேரில் கடந்த 10 நாட்களாக இந்த கட்டிடத்தில் பணிபுரிந்து வருவதாக தெரிவித்துள்ளார். அதாவது தரமணியில் 5வது மாடியில் இருந்து டிராலி விழுந்து ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த உயிர்ந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீபிகா.